கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்டவர்கள். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேள்வி என்ன? பைபிளில் பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன மறந்து போச்சா? சரி, பரவாயில்லை. பைபிளில் பிறக்கும் முன்பே பெயரிடப்பட்டவர்கள் மொத்தம் 7 பேர். ஒன்று இயேசு, மத்தேயு 1:21. இரண்டாவது யோவான், லூக்கா 1:13. மூன்றாவது இஸ்மவேல், ஆதியாகமம் 16:11. நான்காவது யோசியா ராஜா, 1 ராஜாக்கள் 13:2. ஐந்தாவது ஈசாக்கு, ஆதியாகமம் 17:19. ஆறாவது சாலமோன் ராஜா, 1 நாளாகமம் 22:9. ஏழாவது கோரேஸ் ராஜா, ஏசாயா 44:28. ஆக மொத்தம் 7 பேர். சரி, இதற்கு ஆதார வசனம் எங்கே இருக்கிறது? இதோ சொல்லுகிறேன், கேளுங்கள். ஒன்று இயேசு, மத்தேயு 1:21. தூதன் யோசேப்பை நோக்கி, மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றான். இரண்டாவது யோவான், லூக்கா 1:13. தூதன் சகரியாவை நோக்கி, பயப்படாதே, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்றான். மூன்றாவது இஸ்மவேல், ஆதியாகமம் 16:11. தூதன் ஆகாரை நோக்கி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றான். நான்காவது யோசியா ராஜா, 1 ராஜாக்கள் 13:2. தேவனுடைய மனுஷன் பெத்தேலுக்கு வந்து பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான் என்றான். ஐந்தாவது ஈசாக்கு, ஆதியாகமம் 17:19. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்றார். ஆறாவது சாலமோன் ராஜா, 1 நாளாகமம் 22:9. கர்த்தர் தாவீதை நோக்கி, இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் என்றார். ஏழாவது கோரேஸ் ராஜா, ஏசாயா 44:28. கர்த்தர் கோரோசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லுவான் என்றார். அதுபோல சங்கீதம் 139:16 படி நாமும் பிறக்கும் முன்பே நம்முடைய பெயர்களும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:5 படி ஜீவ புஸ்தகத்திலிருந்து நம்முடைய பெயரை கிறுக்கி போடாதபடிக்கு இயேசு பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவுக்கு நம்மேல் எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா? எல்லா துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் கனமும் இயேசுவின் மூலம் கர்த்தருக்கே உண்டாவதாக. ஆமென்.